அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, வாழ்க்கையில் பிரச்சனையில் சிக்குண்டவர்கள், அதாவது வாழ்வு பிரச்சனையில் சிக்குண்டவர்கள், அதேபோல இன்னபிற பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகள், இவைகளில் சிக்குண்டவர்கள் எல்லாம் நான் சொல்லித்தரவிருக்கும் இந்த வசனத்தை நீங்கள் ஓத வேண்டும். இதை ஓதுவதற்கு முன்னதாக 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 விடுத்தம் ஓதிக்கொண்டு 21 முறை ஸலவாத் ஓதிக்கொண்டு அதற்கு பிறகு இந்த வசனத்தை நீங்கள் ஓத வேண்டும். எந்த அளவு ஓத வேண்டும் என்று சொன்னால், எப்போது ஓத வேண்டும் என்றால், வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஆகிவிடும். அப்போ அந்த இரவு, வெள்ளி இரவு சஹருடைய நேரத்தில் எழும்பி இந்த வசனத்தை ஓத வேண்டும். எந்த அளவு ஓதணும்? தூக்கம் வரும் வரைக்கும் ஓத வேண்டும். அந்த வசனம் இதுதான். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா. மறுபடியும் சொல்லட்டுமா? வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா என்ற இந்த வசனத்தை வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமையாகிவிடும், அந்த வெள்ளியின் இரவு பரிபூரணமான ஈமானோடு, உறுதியான எண்ணத்தோடு, சொன்ன முறைப்படி இந்த வசனத்தை தூக்கம் வரும் வரைக்கும் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்வு பிரச்சனைகள், அவர் தொட்டிருக்கும் சஞ்சலங்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கனவின் மூலமாக ஒரு வழியை காட்டுவான். அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் கனவு காண்பீர்கள், அதில் ஒரு தெளிவு ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.